1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ரெடி பண்ணிடுறேன் மேடம். அண்ணா என்னாச்சு? சரியாகலையா? இதோ ரெடி ஆகுது மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். சம்பந்தியம்மா, இவங்களையே நம்மளால ஏமாத்த முடியலையே. ஹோமம் பண்ணி சாமிவா ஏமாத்த முடியும்? வாங்க சம்பந்தியம்மா, நம்ம போயிடலாம். ஒரு அயோக்கியனோட அம்மா நீ போயிடு. ஒரு அப்பாவி பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. ஆமா சொல்லிட்டேன். இதுக்கான பலனை நீயும் உன் புள்ளையும் அனுபவிப்பீங்க. கண்டிப்பா அனுபவிப்பீங்க. உன் புள்ளிக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். உன் பாவப்பட்ட கால் தடம் இந்த கோயில் மனம் மிதிக்க கூடாது. அடிச்சாதான் சரி. அடிங்க. இங்க இருந்து போ. சொல்றேன்ல. போமா. ஐயோ சம்பந்தியம்மா, அழுகுன வாழைப்பழத்துல அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா செருப்பு தேங்காய் எல்லாம் வந்து விழும். வந்துருங்க சம்பந்தியம்மா, வாங்க சம்பந்தியம்மா, நம்ம போயிடலாம். எடுங்கப்பா முதல்ல. வீடியோ எடுங்க. வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து இந்த அம்மா சொல்லு. வீடியோ எடுங்க அவங்கள. சம்பந்தியம்மா, அங்க பாருங்க, வீடியோ வேற எடுக்கறாங்க. அது டிவில போட்டு உங்களை நார் அடிச்சிடுவாங்க. வாங்க சம்பந்தி, இங்க இருந்து ஓடிரலாம். ஐயோ வீடியோ எடுக்காதீங்க. சம்பந்தியம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீங்க முக்காடு போட்டுக்கோங்க. மூஞ்சி மறைச்சுக்கோங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. வீடியோ எடுக்காதீங்கப்பா. வீடியோ எடுக்காதீங்க. சொல்றத கேளுங்க. போங்க முதல்ல. போங்க. காட்டு முன்னாடி பசங்க ஒழுங்கா ஒரு ஓமம் பண்ண விடுறாங்களா? கிளம்பு. கிளம்புமா. ஓன் சொல்லி சுத்துறீங்க. கடல்ல நிக்க கூடாது. கிளம்பு. கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. வெயிட் பண்ணுங்க மேடம். வெயிட் பண்ணுங்க மேடம். டைம் ஆகுதுண்ணா. ஆட்டோவை நல்ல கண்டிஷன்ல வைக்க மாட்டீங்களா? கஸ்டமரை இப்படியா கஷ்டப்படுத்துவீங்க? சாரி மேடம், எப்பயாவது அப்படி நடக்கும். நீங்க போய் உட்காருங்க மேடம். ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க சீக்கிரம். மேடம் வந்துட்டாங்க. ஏமா தூள் கிளப்பிட்ட. இந்தா எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே மேடம். பிரிச்சு எடுத்துக்கலாம். கொடுத்துடலாம். எல்லாருக்கும் கொடுத்துடலாம். இதுல வரலையே. எந்த போனுக்கு மெசேஜ் வந்தது? சீச்சி, இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து அம்மா வாடி. சம்பந்தியம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீங்க முக்காடு போட்டுக்கோங்க. மூஞ்சி மறைச்சுக்கோங்க. நில்லுமா. எங்க போறீங்க? இந்த அம்மாவல அடிச்சால சரி. கிளம்பு முதல்ல. காட்டு முன்னாடி பசங்க. அந்த வருணோட அம்மாவை செம்மையா அசிங்கப்படுத்திருக்காங்க. இதை விட அதிகமா அந்த பூமிகா அசிங்கப்படணும். அந்த நல்ல காரியத்தை நான் தான் செய்யணும். ஹலோ சார், உங்க அபிஷியல் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் சார். பாத்தீங்களா? பார்த்தேன். வருணோட அம்மாவை சூப்பரா அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க போல இருக்கு. சார், ஆறுமுகம் சாரும் வாசுகியும் சேர்ந்து போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் தான் சார் இது. வருண் தான் பூமிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கான். அதனால பார்வதிக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி அத வருணை பார்க்க வைக்கணும். அத பார்த்து வருணுக்கு பூமி மேல வெறுப்பு வரணும். அவங்க 2 பேரும் பிரியணும். அதுக்காக வாசுகி போட்ட பிளான் தான் சார் இது. வெரி குட். பார்வதி அம்மா அசிங்கப்பட்டு போறத பார்த்தா பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல தெரியுது. இந்த வீடியோவை நீங்க வருண் கிட்ட போய் காமிக்கணும். தான் அம்மா அசிங்கப்பட காரணம் பூமி தான்னு அவன் நினைக்கணும். வருணுக்கு பூமி மேல வெறுப்பு வரணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது பேசணும்னா
இப்ப கூப்பிட்ட மாதிரி என் பர்சனல் நம்பர்லயே பேசு. ஆபீஸ் நம்பருக்கு கூப்பிடாத, புரியுதா? ஓகே சார், வச்சிடுறேன். சரி. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம், நான் ஏசிபி சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீங்க போய் வருண் சாரை பார்க்கலாம். தேங்க்ஸ் தமிழ். உள்ள போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. பூமிகா மேடம் வருண் சாரை பார்க்கறதுக்கு ஏசிபி சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். ம். தேவி, வருண், வருண், வா பூமி. காயம் எப்படி இருக்கு வருண்? காயம் சீக்கிரம் ஆடுற அளவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பரவாயில்ல. ஏன் பூமி ரொம்ப டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நான் லாக்அப்ல இருக்கிறதால எனக்கு சில விஷயங்கள் தெரிய வேணாம். நான் வருத்தப்படுவேன் நீ நினைக்கிறது தப்பு. நீ எதையும் சொல்லனா எனக்கு உண்மை நிலவரம் தெரியாது. அப்புறம் நான் 10 மடங்கு மோசமா உன் நிலைமையை கற்பனை பண்ணி வருத்தப்படுவேன். பாரு, அதனால உண்மையை மறைக்காம சொல்ல வேண்டியது உன் கடமை. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்ல வருண், சமாளிக்க முடியாத பிரச்சனைனா நானே சொல்லுவேன். ஆனா சில விஷயங்களை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. என் மேல சத்தியம். உண்மையை சொல்லு. கையை விடுங்க வருண். அப்ப சொல்லு. சரி சொல்றேன். நீங்க வீட்ல இல்லாததுனால வாசுகி எண்ணியோட அராஜகம் அதிகமாயிடுச்சு. கவிதாவை தேடி நான் காப்பகத்துக்கு போனப்ப அந்த சுவத்துல வாசுகி எண்ணியும் ஈஸ்வரி அம்மாவும் நீங்க தான் கவிதாவை கெடுத்ததா உங்களை பத்தி தப்பான விஷயங்களை பெயிண்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க. நான் அத்தை கிட்ட சொன்னப்போ அவங்க நம்பல. இதுக்கா கலங்குற? வாசுகி பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ வாழ நிமித்த முடியாது, விட்டு. அது கூட பரவாயில்ல வருண். நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கே நான் தான் காரணம்னு அத்தை என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவிதாவுக்கு சப்போர்ட் பண்றது வேற அவங்களுக்கு என் மேல கோவத்தை அதிகமாக்கிடுச்சு. அவங்க இப்ப நான் எது சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. வாசுகி என்னைய நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ஈஸ்வரி அம்மாவும் தூபம் போட்டு அத்தையை எனக்கு எதிராக திருப்புறாங்க. இப்ப கூட ஈஸ்வரி அம்மா அத்தையை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அம்மாவா இப்படி பண்றாங்க? அது மட்டும் இல்ல வருண், இனிமே நீ விஷயத்துல தலையிட கூடாது. வருணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் வேற போட்டுட்டு ஈஸ்வரி அம்மா கூட வெளியே போயிட்டாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. பூமி, உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்ல. எனக்கு ஏதாவதுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனா அம்மா எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நீ ஈஸ்வரி அத்தையோட அவங்கள அனுப்பியிருக்கலாமா? நான் எவ்வளவோ தடுத்தேன். அத்தை கோவமா பேசிட்டாங்க. அவங்க கோவமா பேசிட்டு ஈஸ்வரி அத்தையோட போனா என்ன? நீயும் பின்னாடி போயிருக்க வேண்டியதானே? பூமி, இந்த அளவுக்கு பிரச்சனை நீ முத்த விட்டுருக்கவே கூடாது. அம்மா கிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணிருக்கணும். இல்ல வருண், நான் கவிதா விஷயத்துல தலையிடுறதுனால அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்போ நீ இனிமே கவிதா விஷயத்துல அதிகமா தலையிடாத, அவ்வளவுதான். வருண், உனக்கு கவிதா முக்கியமா, அத்தை, வீடு, நம்ம சந்தோஷம், எதிர்காலம், குழந்தை இதெல்லாம் முக்கியமா? நீயே சொல்லு. இப்ப அம்மாவை அந்த ஈஸ்வரியத்தை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே. அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன செய்யறது? நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
அம்மா என்ன சொன்னாலும் நீ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். அட்லீஸ்ட் நான் வெளியில வர்ற வரைக்குமாவது அவங்கள வாசுகி ஈஸ்வரி அத்தை கிட்ட இருந்து நீ காப்பாத்தணும். அவங்க 2 பேரால அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்தோ அசிங்கமோ ஏற்பட்டுச்சு, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்ன விஷயம் இங்கே நிக்கிறீங்க? சார் அது பூமிகா மேடம் வருண் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னது? ஏசிபி சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. அப்படியா? அப்ப புருஷனை பார்த்து பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லதுக்கு தான். இப்ப பாருங்க, கரெக்ட் கரெக்ட், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் வருண். ஆனா டூ லேட். உன் பொண்டாட்டியை நீ மன்னிக்காத. ஏன் தெரியுமா? இந்த வீடியோ பார்த்தா உனக்கே தெரியும். சீச்சி, இப்படி ஒரு பிள்ளைய பார்த்த அம்மா வாடி. சம்மதிமா, ஆபத்துக்கு பாவல. நீங்க முக்காடு போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க, மூஞ்சி மறைச்சுக்கோங்க. நில்லுமா. இந்த அம்மாவெல்லாம் அடிச்சாலாம் சரி. காட்டு முறாடி பசங்க. பாத்தியா? பாத்தியா வருண், பூமி செய்யற காரியத்தினால அவமானப்படுறது நீயும் உன் அம்மாவும் தான். பாவம், கோவிலுக்கு போனவங்க சாமி கூட கும்பிட முடியாம திரும்பி போயிட்டாங்க. சார் இதான் உங்க பிளானா? கரெக்டா என் அத்தை அவமானப்படுறத போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி வந்தது? திசி மூலம் ஆராயாம உன் அத்தைக்கு நடந்த அசிங்கத்தை நினைச்சு பாரு. நீ ஒழுங்கா வீட்டுக்கு அடங்கி பார்வதி அம்மாவுக்கு நல்ல மருமகளா நடந்திருந்தா அவங்க ஏன் இப்படி அசிங்கப்படணும்? நீ வருணுக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்தா அவன் ஏன் இப்படி எவ்வளோ ஒரு கவிதாவுக்காக லாக்அப்ல வந்து இருக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வருண், இவர் எதேதோ பேசிட்டு இருக்காரு. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவரை கண்டிக்க மாட்டீங்களா? என்னத்த கண்டிக்கிறது? உன்னால உன் புருஷன் அவமானப்பட்டு கிடக்குறான். அவங்க அம்மா பட்ட அவமானத்துக்கு காரணமே நீதான். இப்பதான் அவனுக்கு புத்தியே வந்திருக்கு. சார் பேசாம இருக்க. இது என் பர்சனல் விஷயம், நீங்க தலையிடாதீங்க. இதுல என்னையா பர்சனல்? உங்க அம்மா பப்ளிக்ல அசிங்கப்பட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கு உன் பொண்டாட்டியே காரணமா இருந்திருக்கா. இது பர்சனலா? வருண், இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ். நீ கிளம்பு பூமி. வருண், கிளம்பு கிளம்பு. உன் முகத்தை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கலையா? உன் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புமா. சரி வருண், இப்போ உங்க மனசு சரியில்லை. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். பாரியா? மேடம் இருங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 போன் இருக்கு போல. என்ன சொல்ற? ஆமா மேடம், ஒரு போன் அதுவும் அவர் கையில வச்சு வருண் சார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னொரு போன் பர்சனல் போன் போல இருக்கு. அத டேபிள் டிராயர்ல வச்சிருக்காரு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? வெரி குட். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உனக்கு உங்க அம்மா முக்கியமா இல்லையா? எப்படி அசிங்கப்படுறாங்கன்னு பாரு. இதுக்கெல்லாம் காரணம் பூமிகா அந்த கவிதா விஷயத்துல தலையிடுறது தான். நீ தான் அதை தடுக்கணும். இல்லைன்னா இந்த அவமானம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போனை எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும். மேடம், நமக்கு பின்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. அப்போ நீ அந்த கேமராக்கு முதுக காட்டின மாதிரி மறைச்சு நில்லு. சரி, போ. என்ன இன்னொரு தடவை பார்க்கணுமா?
என்னய்யா உங்க அம்மா அவமானப்பட்ட கண்கொள்ளா காட்சியை பார்த்து முடிச்சிட்டியா? இதெல்லாம் பார்க்கிறது பெத்த பிள்ளைக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். ஆ? ஆ. இந்தாங்க. தமிழ், வருண் கிட்ட இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒரு வீடியோ காட்டினார்ல? ஆமா மேடம், பார்வதி மேடம சில பேர் கோயிலுக்கு வெளியில அவமானப்படுத்தினாங்க. அந்த வீடியோ தானே? ஆமா தமிழ், அது ஈஸ்வரி அம்மாவும் வாசுகி அண்ணியும் தான் திட்டம் போட்டு நடத்திருக்காங்க. அதுக்காக தான் பார்வதி அத்தைய பிளான் பண்ணி ஈஸ்வரி அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மேடம், வர வர அவங்க போக்கே சரியில்லை. வருண் சார் லாக்அப்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட திமிராட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதாச்சும் செய்யணும் மேடம். நிச்சயமா, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ம் அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். மேடம், எதுவா இருந்தாலும் நம்ம இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்கணும். நாம வர இன்ஸ்பெக்டர் பாண்டியனோட போனை வர சுட்டுட்டு வந்துட்டோம். அது அவருக்கு தெரிய வந்தா நம்ம கதி அதோ கதிதான். அதை நினைச்சா எனக்கே கை காலெல்லாம் நடுங்குது. பயப்படாத தமிழ், ஸ்டேஷன் சிசிடிவி கேமரால கூட நாம போன் எடுத்தது தெரியாத மாதிரி மறைச்சு நின்னுட்டு இருந்தோமே. போனை நாம தான் எடுத்தோன்னு அவருக்கு தெரிய வரதுக்கு சான்ஸே இல்லை. அந்த போன் வச்சு என்ன பிளான் பண்றீங்க மேடம்? சொல்றேன். ஆ, ரவி அண்ணனுக்காக தான் இங்க வெயிட்டிங்கா? சொல்லுங்க நீ திடீர்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ரவி, ஆ? நாம செய்ய போறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். வருண் அண்ணனுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் அண்ணி, நீங்க விஷயத்த சொல்லுங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வரோம். இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கிட்ட 2 போன் இருந்தது. அதுல ஒண்ணு நாங்க திருடிட்டு வந்துட்டோம். அந்த போன் தான் இது. ஓ, இன்ஸ்பெக்டர் கிட்டே திருட்டா? சூப்பர். நீங்க போன் எடுத்து இப்ப வாசுகி அண்ணிக்கு நீங்க இன்ஸ்பெக்டர் பாண்டியன் குரல்ல பேசி நான் சொல்ல போற விஷயத்த சொல்லணும். மிமிக்ரி வேறயா? செஞ்சிடலாம். ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஹாய், அச்சஸ்ல அப்படியே இருக்கே. வெரி குட் ரவி. சரி, போன் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. சரி அண்ணி. இந்த அத்தை எங்க போய் வெளியே தொலைஞ்சாங்கன்னு தெரியல. வெளியே போனா சீக்கிரம் வீட்டுக்கு வராங்களான்னு பாரு. இன்ஸ்பெக்டர் ஏன் கால் பண்றாரு? சார் சொல்லுங்க. வாசுகி மேடம், ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டர். நீங்க கவிதாவோட அம்மா இந்திராவை ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் ஏசிபி ராம் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஆறுமுக ஐயாவோட ரகசியமான இடமாச்சே. அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் அதை கேட்கவும் முடியாது. இப்ப ஏசிபி சார் இந்திராவை மீட்கிறதுக்காக போலீஸ் படையோட அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதான் எச்சரிக்கை பண்ண ஃபோன் பண்ணேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணுங்க. என் கடமை முடிஞ்சது. ஹலோ சார், சார் 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 இருங்க. ஐயோ, ஐயோ, என்ன பண்றது?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.